அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது திருப்பூர் மாவட்ட தொகுதி வாரியான கருத்து கணிப்பு பற்றி. நெசவு நகரமாக, ஏற்றுமதி தலைநகரமாக உலக புகழ் பெற்ற திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 தொகுதிகள் இருக்கின்றன. அந்த அனைத்து தொகுதியிலும் யாருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்த மாவட்டத்தில் மிகவும் வியக்கத்தக்கது, கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கலாம். முதலில் தாராபுரம் எஸ்சி தொகுதி. இந்த எஸ்சி இடஒதுக்கீடு தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் இடையிலும் ஏடிஎம்கே வலுவான நிலையில் இருக்கிறது என்பதை இந்த முடிவு காட்டுகிறது. டிஎம்கே, டிவிகே மற்றும் பிற கட்சிகளுக்கு இங்கே வாய்ப்பில்லை. இரண்டாவதாக கங்கேயம் தொகுதி. இங்கேயும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. வேளாண்மை சார்ந்த இந்த தொகுதியிலும் ஏடிஎம்கேவின் வேர்கள் மிகவும் ஆழமான இருக்கின்றது என்பதை இது உறுதிப்படுகிறது. மூன்றாவதாக அவிநாசி எஸ்சி தொகுதி. இந்த எஸ்சி தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் 2 எஸ்சி தொகுதியிலும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஏடிஎம்கேவின் நம்பகத்தை இங்கே மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது. நான்காவதாக திருப்பூர் வடக்கு தொகுதி. நெசவு நகரின் வடக்கு பகுதியிலும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. தொழிலாளர்கள் அதிகம் வாழும் இந்த நகர்ப்புற தொகுதியில் ஏடிஎம்கே வலுவாக இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஐந்தாவதாக திருப்பூர் தெற்கு தொகுதி. தெற்கு தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கைப்பற்றும் என்பது கணிக்கப்படுகிறது. வடக்கு மற்றும் தெற்கு திருப்பூர் நகரின் 2 தொகுதியிலும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்பது மிகவும் வலுவான நிலை. ஆறாவதாக பல்லடம் தொகுதி. இங்கேயும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. நூலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் புகழ் பெற்ற இந்த பகுதியிலும் ஏடிஎம்கேவின் ஆதிக்கம் தெரிகிறது. ஏழாவதாக உடுமலைப்பேட்டை தொகுதி. இங்கே ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. வேளாண்மை மற்றும் சர்க்கரை ஆலயங்கள் புகழ் பெற்ற இந்த தொகுதியில் ஏடிஎம்கே வலுவாக நிற்கிறது. எட்டாவதாக மடத்துக்கலம் தொகுதி. இந்த கடைசி தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. எஸ்சி தொகுதி, நகர்ப்புற தொகுதி, கிராமப்புற தொகுதி எல்லா இடங்களும் ஏடிஎம்கே மட்டுமே என்பது மிகவும் அசாதாரணமான நிலை. இப்போது மொத்த மாவட்ட கணக்கை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 தொகுதிகளில் ஏடிஎம்கே 8 இடங்கள், டிஎம்கே 0, டிவிகே 0, பிற கட்சிகளுக்கு 0. நண்பர்களே, 8 தொகுதியிலும் ஏடிஎம்கேவிற்கு சாதகமாக இருக்கின்றன. இது நாம் இதுவரை பார்க்க மாவட்டத்தில் மிகவும் திடுக்கிட்டு செய்யும் முடிவு. நண்பர்களே, திருப்பூர் மாவட்டத்தில் 100% ஏடிஎம்கே மாவட்டம். 8 தொகுதியிலும் ஏடிஎம்கே என்பதை வியக்கத்தக்க விஷயம். புகழ்பெற்ற நெசவு தொழிலாளர் நகரில் எஸ்சி தொகுதியிலும், நகர்ப்புற தொகுதியிலும், கிராமப்புற தொகுதியிலும் எல்லா இடங்களும் ஏடிஎம்கே மட்டுமே. டிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் திருப்பூர் மாவட்டத்தில் அவர்களால் ஒரு இடம் கூட வெல்ல முடியவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. டிஎம்கேவிற்கு மிகவும் சலசல நிலை, இவருக்கு சவாலான நிலை. டிவிகேக்கும் இந்த தொழில் மாவட்டத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படவில்லை என்பது தெளிவாகிறது. வணக்கம்.